முன்னிட்டு நடத்தும் பெண்மையை போற்றி வழங்கும் முப்பெரும் விழாவில் அடுத்ததாக நோக்க உரை. இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா நம்ம விழாவோட முடிவு கட்டத்துல இருக்கிறதுனால இப்ப நம்ம நிறைய சொன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். நான் சொல்ல வரதும் உங்களால கேட்க முடியாது. ராஜா ஐயா அவர்களை பத்தி நம்ம சொல்லணும்னா ஒரு சமூக ஆர்வலர். அவரை பத்தி பொதுவா ஒரு கருத்து சொல்ல போனோம்னா அவர் ஒரு சமூக ஆர்வலர். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா இயற்கையுடைய பாதுகாப்பு அரண் போன்று இருப்பவர். ஆனா அதை எளிமையா சொல்லணும்னா இயற்கையுடைய காதலர். அவரை மாதிரி இயற்கையை காதலிக்க ஒரு நபரை இது வரைக்கும் நீங்களோ நானோ யாருமே பார்த்துக்க முடியாது. சின்னதா ஒரு புல்லுக்கு பிரச்சனை வந்தாலுமே அந்த இடத்துல முதல்ல கத்திவால் எடுத்து சண்டை போற முதல் ஆளை நம்ம ராஜா ஐயாவை தான் பார்க்க முடியும். இது வரைக்கும் பல்வேறு சதுப்பு நிலங்களை ராஜா ஐயாவால காப்பாற்றப்பட்டு இருக்கு. 600க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் அல்பாயுஸ்ல போகாம இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் நம்ம ராஜா ஐயா அவர்கள் தான். கலாம் அவர்களுடைய கருத்தோட்டத்தின் முதல் விதையாக முளைத்த விருட்சமும் அவர்தான். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் கவிமணி திரு ராஜா ஐயா அவர்களை நோக்க உரை வழங்க இயக்கத்தின் சார்பாக அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஏன் இங்க நடக்குது, இந்த நோக்க உரையில நான் என்ன சொல்ல போறேன், அரங்கத்தில் இருக்கின்ற அனைவரும் பெருங்கடல் அறிவாளிகள், அறிவு அறிவள்ளி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கையில அதுதான் இல்ல. தேவை எங்கெல்லாம் அறிவு கிடைக்கும் அப்படின்னு தேவை. ஆனால் பெண்களுக்கு 100% இடம் கொடுத்த இந்த கல்லூரியை தவிர்த்து வேற எங்க நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும்? சாவித்ரிபாய் புலே அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க. யாருக்காவது தெரியுமா? என் கையில எழுத்துலாம் எதுவுமே கிடையாதுமா. ஏன்னா உள்ள இருக்கிறது யதார்த்தமானது. அதை நான் உங்க கையில பகிர்றேன். கல்வி மாணவர்களுக்கு ஒன்று சேர்க்கிறவன்னு அவர்கள் பட்ட இன்னல்கள். அவர்கள் தனது பள்ளிக்கு செல்லும் போது மனித கழிவுகள் உட்பட அனைத்தையும் அவர்கள் மீது எரிவார்களாம். ஆனா அவருடைய கணவர் மாற்று உடை எடுத்துன்னு அந்த பள்ளிக்கு முன்கூட்டியே போயிடுவார். அங்க போய் அந்த உடை கொடுத்தவொடனே அங்க அவர்கள் குளிச்சுட்டு மாற்று உடை அணிந்து மாணவர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுத்து திரும்ப வரும்போதும் அதே நிலை. வீட்டுக்கு வந்தவுடனே திரும்ப உடை மாத்திக்குவாங்களாம். அத்தனை சகிப்புத்தன்மையோட மன உறுதியோட அவங்க சொல்லிக் கொடுத்த கல்வி சிறுக சிறுக பருகி இன்னைக்கு அனைவருக்கும் கல்வி, அதுவும் பெண் கல்வி. ஒரு நாடு மட்டும் கிடையாது, இந்த உலகை நெறிப்படுத்துகின்ற ஒரு நல்ல நிலைப்பாடு அனைவருக்கும் மனித நேயத்தோட கிடைக்கும்னா பெண் கல்வி ரொம்ப முக்கியம், அவசியம். இப்படி ஒவ்வொருத்தவங்க கையிலையும் ஒவ்வொருத்தவங்க இல்லத்திலையும் ஒரு தலைவர் இருப்பாங்க. தலைவரை எப்பயுமே நீங்க வெளியே தேடாதீங்க. எல்லாரும் மேற்கோள் பல தலைவரை காட்டுவாங்க. உங்களுக்குள்ள உங்களை தேடணும். என் துணைவியார் அவங்க இளங்கலை படிச்சு இறுதி ஆண்டு படிக்கும் போது நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். அப்ப கேட்டேன், உங்களுக்கு என்ன மாசம் படிக்கிறோம்? பிஎட் படிக்கிறதுக்கு சேர்த்து விட்டேன். படிச்சாங்க. அப்ப என்ன மாசம் எம்ஏ படிக்கணும் படிக்க வச்சேன். அப்புறம் என்ன மாசம் எம்பிஎல் படிக்கணும் படிக்க வச்சேன். திருமணம் செய்த பிறகு அப்புறம் என்னமா முனைவர் பட்டம் படிக்க வச்சேன். அப்புறம் என்னமா திரும்பி படிக்கிறோம் 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 படிச்சுனே இருக்கிறாங்க. இன்னைக்கும் படிக்கிறாங்க. பெண்கள் தின விழாவில் பெண்மையை பற்றி பேசுவதற்கு பெண்களை விட ஆண்களே அழகானவர்கள். அவர்களை இத்தனை அழகாக உயர்த்துவதற்கும் அவர்களை வழி நடத்துவதற்கும் பெண்களை தவிர யாராலும் முடியாது. ஒரு சின்ன விஷயம் தாமா, பெண்கள் இல்லை என்றால் மனித இனமே இல்லை. உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு யார் தடையா இருக்காங்க? சிந்திச்சு பாருங்க. 33% சொல்றாங்க. இந்த உலகத்தில் ஆண் இனம் பெண்மையை படைக்க முடியாது. தன் கருவில் சுமந்து ஆணை வளர்த்து இன்னைக்கு ஆராய்ச்சி இன்னைக்கு பெண் 5 நடுங்குகின்றாள் என்றால் அந்த ஆண் எத்தனை பொறுமையானவன்,
எந்த அளவு பெண்ணை நெறிப்படுத்தி நாம வளர்க்கிறோமோ அதை விட அதிகமாக நம்ம ஆணை வளர்க்கிறோம். அதுக்கு உதாரணம் என் பையன். இன்னைக்கு என் பையனை நினைச்சு எனக்கு நிறைய கவலை. ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் அவன் கெடுவதற்கான வழிகள் அதிகம். இன்னைக்கு மருந்து கடைகளை விட மதுக்கடைகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் கெடுதல். எனக்கு அச்சம், நம்ம புள்ள எப்படி இந்த சமுதாயத்தில் நம்ம கூட வளருவானா, எப்படி அவனை காப்பாற்றது முடிவு செஞ்சேன். நான் எந்த நிகழ்ச்சி எல்லாம் மனித உரிமை நிகழ்ச்சியா இருக்கட்டும், இயற்கை நிகழ்ச்சியா இருக்கட்டும், முதியோர் இல்லமா இருக்கட்டும், மனநிலை குன்றிகள் இல்லமா இருக்கட்டும், என்னென்ன நிகழ்ச்சி இருக்குதோ, நல்ல நிகழ்ச்சிகள் எது இருக்குதோ அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் என் பிள்ளைகளை நான் கண்டிப்பா அழைச்சி போறேன். அவன் மதுவுக்கு எதிராக போராடான், அவன் மதுவை தொடராட்டான். அவன் போதை பொருட்களுக்கு எதிராக போராடான், அவன் போதை பொருள் சபரிகளாக பார்க்கின்றான். அவன் பெண்மையை பாதுகாப்பான். இன்னைக்கு வேலுநாச்சியா புகையை பேசுறவங்க குயிலிய தவிர்த்துட்டு பேச முடியாது. அந்த இனத்துல பிறந்தவங்க நீங்க. இப்ப காஷ்மீர்ல இருந்து இல்ல சீனாவில இருந்து இந்தியாவுக்குள்ள 10 தீவிரவாதி ஊடுருவிட்டாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. கொடுமையான பயங்கர ஆயுதங்களோட வெடிமருந்துகளோட உள்ள வந்துட்டாங்க. இந்த ராணுவம் இல்ல, எங்க யார் சாகும் தெரியுமா? வெளியே போகுமா? பார்த்த வெளியே போக முடியுமா? ஆசை தாண்ட முடியுமா? அந்த எல்லையில் இருக்கின்ற பெண்கள், உயிர் துறக்கின்ற பெண்கள் உங்ககிட்ட இருந்து போனவங்க தான். உங்களுக்குள்ள இருக்கின்ற வீரம் பாருங்க. உண்மையே இந்த அரங்கை நெறிப்படுத்தி ராணுவ கட்டுப்பாடோட வைத்திருக்கிறாங்க, நிக்கிறாங்க பாருங்க. அந்த உடற்சிறப்புகள் அவங்க சொல்றாங்க, இங்க இருக்கின்ற அனைவரும் என் நாட்டின் ராணுவத்திற்கு தகுதியானவர்கள்னு அவங்க சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சட்டப்படி, இந்திய அரசியல் சட்ட சாசனப்படி அதுல கண்டிப்பா நம்ம வெற்றியை அடைவோம். அதற்கு ஒரு உடற்சிறப்பா உங்களோட எந்த நொடியிலும் எந்த நேரத்திலும் உங்க அனைவரோட ஒரு உடற்சிறப்பா நான் இருப்பேன்னு இந்த தருணத்துல நான் உறுதியளிக்கிறேன். எழுத்துக்களே, நீங்க எதிர்காலத்துல நீங்க இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் ஒட்டுமொத்த தலைவர்களாக என் இந்திய திருநாட்டின் அரணாக விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய விழுப்புரம் தெய்வானை அம்மா மகளிர் கல்லூரிக்கு என் உயிரில் கலந்த நன்றியை உயிராக்கி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.